அப்போ இன்னைக்கு நிறைய ஊழியக்காரவங்க இந்த திருமண காரியத்துல ஈடுபடுறதுக்கே பயப்படுறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு அங்க இருக்கு, விசாரிச்சுக்கோங்க. மாப்பிள்ளை இங்க இருக்கு, என்ன செஞ்சுக்கோங்க, விசாரிச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க தலையிட்டு 2 குடும்பத்தை என்ன செய்வாங்கன்னா திருமண பந்தத்துல சேர்த்து வைப்பாங்க. ஆனா இப்ப சேர்த்து வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க திடீர்னு என்ன செஞ்சிடறாங்க, 1 மாசம் 2 மாசம் வாழ்றாங்க, திடீர்னு சண்டை போடுறாங்க, திடீர்னு என்ன செஞ்சிடறாங்க, விவாகரத்து கேட்டு கோர்ட்ல என்ன பண்ணிடுறாங்க, அப்ளை பண்ணிடுறாங்க. விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. குடும்பத்துல எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஊழியக்காரங்க சம்பந்தப்பட்ட ஊழியக்காரங்க போய் என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. பேசினாலும் இரு வீட்டாரும் என்ன ஆகுறது இல்லைங்க, சமாதானம் ஆகுறது இல்லை. அதனால என்ன சொல்லிடுறாங்கன்னா, பொண்ணு இங்க இருக்கு, மாப்பிள்ளை இங்க இருக்கு, நீங்க பார்த்து என்ன செஞ்சீங்க, பேசி முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊழியக்காரங்க பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்கன்னா 2 பேரும் சண்டை போடும்போது நேரம் எங்கதான் வருவாங்க, ஊழியக்காரங்க